ஹலோ மக்களே, நீங்கள் எப்போவுமே நம்மளோட சேனலில் டெய்லி ஜாப்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. இதோடு சேர்த்து இந்த ஒரு வீடியோவுமே உங்களுக்கு டெய்லி வரும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கிலீஷ் லெசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கவர் பண்ணுவோம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு, குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலில் வரப்போகிற காலங்களில் கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதோட முயற்சியாக டெய்லி ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா வரும் நம்மளோட சேனலில். ஏற்கனவே 2 வீடியோஸ் வருது, இதுவுமே சேர்த்து வரும். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இருக்கு இல்லையா, டேர்ம் 1 ப்ரோஸ் சி டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த லெசனில் வந்து நம்ம வந்து இது எக்ஸாக்டாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கணும். இதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராகவே கிராமரும் டிஸ்கஸ் பண்ணுவோம், இடியம்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம், புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெகுலராக வீடியோஸ் இங்கிலீஷ் அசோசியேட்டடாக எல்லாமே உங்களை வந்து சேரும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரீடிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வார்ம் அப்புன்னு சொல்லிட்டு சில படங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க கொடுத்துருக்க படங்கள் என்ன அப்படின்னா, சி டர்ட்டில்ஸ் அப்படின்னா ஆமை. சரிங்களா? ஸோ சி டர்ட்டில் அப்படின்னா நம்ம கடலில் வாழக்கூடிய ஆமைகள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க கொடுத்துருக்க படத்தில் வந்து 5 ஆமைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து த லாகர் ஹெட் அப்படின்ற ஒரு ஆமை, த ஆலிவ் ரெட்லே அப்படின்றது இன்னொரு ஒரு ஆமை, த லெதர் பேக் அப்படின்றது இன்னொரு ஒரு டைப் ஆஃப் ஆமை, த ஹாக்ஸ் பில் அப்படின்றது இன்னொரு ஒரு டைப்பு, த க்ரீன் சீ டர்ட்டில் அப்படின்றது இது ஒரு டைப். ஓகேங்களா? ஸோ 5 டைப் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது மோஸ்ட் ஆஃப் அஸ், இது வந்து ரீடிங் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். ரீடிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 1 ரீடிங்கில் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹஸ் சீன் அ டார்டாய்ஸ் இன் அ ஜூ ஆர் அ ரெப்டைல் பார்க். ஹவெவர் not many would have seen its marine relative the sea turtle. நம்ம எல்லாருமே டார்டாய்ஸ் எங்கே பார்த்துருப்போம், ஜூவில் பார்த்துருப்போமா, இல்லை வந்து ரெப்பிடைல் பார்க் அப்படி, அதாவது பூங்கா இருக்கு இல்லையா, ரெப்பிடைல்ஸ் இருக்காங்களா, பாம்பு அந்த மாதிரி ரெப்பிடைல் எல்லாம் இருக்கிற பூங்காவில் பார்த்துருப்போம். பட் ஆனால் நமக்கு வந்து மரைன் ரிலேட்டிவ், அதோடைய ஒரு மரைன் ரிலேட்டிவ், மரைன்னா என்ன அப்படின்னா கடல் வால் சம்மந்தது. ஓகேங்களா? அதோட ஒரு கடல் வால் சம்மந்தப்பட்ட ஒன்று தான் சீ டர்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் நாட் சர்ப்ரைசிங் சின்ஸ் தீஸ் ரெப்பிடைல்ஸ் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் தேர் என்டையர் லைஃப் இன் சி. இந்த சீ டர்ட்டில்ன்றது எங்கே வாழும் அப்படின்னா கடலில் தான் வாழும். அதனால தான் நம்ம கண்ணுக்கு அது தென்படலை, நம்ம வந்து பார்க்கல. ஓகேங்களா? தேர் ஆர் 7 ஸ்பீசிஸ் ஆஃப் மரைன் ஆர் சீ டர்ட்டில்ஸ் இன் த வேர்ல்ட். அவுட் ஆஃப் தம் 5 ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியாஸ் கோஸ்டல் வாட்டர். உலகத்திலேயே 7 ஸ்பீசிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸ்பீசிஸ் அப்படின்னா வெரைட்டி, டைப்ஸ், வேறு டைப்ஸ். சரிங்களா? ஸோ வேறு டைப்ஸ் ஆஃப் மரைன் சீ டர்ட்டில்ஸ் இருக்குது. அதில் வந்து 5 டைப் வந்து இந்தியாவோட கோஸ்டல் வாட்டர்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டைப்புன்றது தான் அவங்க இங்கே வந்து வரைபடமாக கொடுத்துருக்காங்க. த லாகர் ஹெட், த ஆலிவ் ரிட்லே, த லெதர் பேக், த ஹாக்ஸ் பில், த க்ரீன் சீ டர்ட்டில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கம்பேர்ட் டு மோஸ்ட் டார்டாய்ஸஸ் சீ டர்ட்டில்ஸ் ஆர் ஹியூஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா டார்டாய்ஸ், உலகத்தில் இருக்க எல்லா டார்டாய்ஸை கம்பேர் பண்ணுற போது சீ டர்ட்டில்ஸ், அதாவது கடலில் வாழ்கிற டார்டாய்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் த ஆலிவ் ரிட்லே weighs up to 35 kg when fully grown அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 2 கொஸ்டின் நமக்கு வருது. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் டர்ட்டில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலிவ் ரிட்லே அப்படின்றது. அது வந்து எவ்வளோ கிலோ இருக்குமாம்மா, 35 கிலோ இருக்குமாம்மா. ஃபுல்லாக அது வளர்ந்த பிறகு 35 கிலோ இருக்குமா. த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா லெதர் பேக் grows to length of 2.2 mm and each could weigh of about 700 kgs. பாருங்கள், அப்போ இங்கேயும் 2 கொஸ்டின் வருது. இது என்ன அப்படின்னா, சின்னது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆலிவ் ரிட்லே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசு எது அப்படின்னா லெதர் பேக் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது வந்து சின்னதாக ஒரு டிப் மாதிரி சொல்கிறேன். லெதர் பேக் வந்து கேரி பண்ணுறப்போ நமக்கு வந்து ஹெவியாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி லெதர் பேக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லெதர் பேக்கை வந்து நம்ம முதல்ல தூக்கி போட்டுட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? அதனால ஹெவியாக இருக்கிறது எது, லெதர் பேக் அப்படின்றது. சின்ன ஸ்மாலஸ்ட் டர்ட்டில் அப்படின்னா இந்த ஆலிவ் ரிட்லே அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெதர் பேக் வந்து ஃபுல்லாக க்ரோ ஆகிறப்போ அதோட லென்த் வந்து 2.2 மீட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வெயிட் பாருங்கள், எவ்வளோ வெயிட்டு, 700 kg இருக்குங்க. சரிங்களா? ஸோ சீ டர்ட்டில்ஸ் லிவ் தேர் லைஃப் என்டையர்லி இன் திஸ் ஓஷன். சீ டர்ட்டில்ஸ்னாவே அப்படின்னாவே அது ஓஷனில் தான் வாழக்கூடியும். ஓகேங்களா? பட் தே ஸ்டில் ஹாவ் அ கனெக்ஷன் வித் த லேண்ட். தே மஸ்ட் கம் அ ஷோர் டு லே எக்ஸ். ஆனால் அவங்க சீல தான் வாழுவாங்க. ஆனால் அவங்க வந்து நம்மளுடைய கடல் சார்ந்த இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துக்கு லேண்டுக்கு வருவாங்க. எதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் லே எக் பண்ணுறதுக்கு, அதாவது முட்டையிடுறதுக்கு அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டுடே 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. ஓகேங்களா?
இப்போது இதில் வந்து ஒரே ஒரு நமக்கு வந்து ஆலிவ் ரிட்லே அப்படின்றது மட்டும்தான் வந்து காமனாக நம்மளால் பார்க்க முடியுது. மிச்சம் எல்லா 4 வகை மிச்சம் இந்தியாவில் இருக்கல 5 வகைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற 4 வகை வந்து காணாமலே போயிடுச்சு, எக்ஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ்டிங்க்ட் அப்படின்றதுனா அழிவை சந்திச்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா, ஸோ இது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆலிவ் ரிட்லே அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா சாண்டி பீச்சஸ் கிட்டலாம் வரும். அது எதுக்காக அப்படின்னா முட்டை இடுறதுக்கு, நெஸ்டிங் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இது வந்து புட் ரைட் ஆர் ராங் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. டர்ட்டில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டாட்டாய்ஸ். டர்ட்டில் வேறு, டாட்டாய்ஸ் வேறையா? இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். அப்போ அது ராங். டர்ட்டில்ஸ் ஆர் சி அனிமல்ஸ் அப்படின்னா அது சி மட்டும் தான் அனிமல்ஸா? இல்லை. ஓகேங்களா, அது வந்து சீலையும் இருக்கும், வேறு எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதுவுமே தப்பு தான். தெர் ஆர் 7 kinds ஆஃப் sea turtles in the world. கரெக்டு. ஓகேங்களா, sea turtles are very small. தப்பு, அது வந்து பெருசாக தான் இருக்கும். சரிங்களா, டர்ட்டில்ஸ் கம் அஷோர் டு லே எக்ஸ். கரெக்டு. அது வந்து டர்ட்டில்ஸ் வந்து எங்கே வரும்? ஷோருக்கு வரும் முட்டை இடுறதுக்கு. ஓகேங்களா, sea turtles கம் டு ரெஸ்ட் ஆன் லேண்ட். கிடையவே கிடையாது. சீ டர்ட்டில்ஸ் வந்து லேண்ட்லலாம் வந்து ரெஸ்ட் எல்லாம் எடுக்காது, அது தண்ணிக்குள்ளேயே தான் ரெஸ்ட் எடுக்கும். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சரிங்களா, ஆலிவ் ரிட்லேஸ் ஆர் த ஒன்லி சீ டர்ட்டில்ஸ் சீன் ஆன் இந்தியன் ஷோர்ஸ். கிடையவே கிடையாது. 5 வகை நம்ம இந்தியனோட ஷோரில் தெரியும். ஆனால் மிச்சம் இருக்கிற 4 வகையுமே எக்ஸ்டென்ட் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற ஒரு வெரைட்டி என்ன அப்படின்னா ஆலிவ் ரிட்லே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. பட் அது ஒன்று தானா அப்படின்னா அது கிடையாது. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீம்லி ரேர் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததுக்கு நம்ம போவோமா. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அரிபடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னடா அரிபடா அப்படின்னா, இந்த மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆலிவ் ரிட்லே கம் அஷோர் அலோன் டு லே their eggs. However, Odisha is the only 3 places in the where a phenomenon known as mass nesting or aribada takes place. On certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on the particular beach. இது என்ன அப்படின்னா ஒரு வியப்புக்குரிய விஷயம். இது என்ன அப்படின்னா ஆலிவ் ரிட்லே அப்படின்றது உலகத்தோட எல்லா பகுதியிலையும் இருக்கு இல்லையா. இவங்க வந்து பீச்சுக்கு வருவாங்க, பீச் ஓரமாக வந்து முட்டை எடுத்துகிட்டு போவாங்க. அது தனியாக தான் வரும், முட்டை எடுத்துகிட்டு போகும். ஆனால் ஒடிசா உலகத்திலே ஒரு 3 இடம் இருக்குங்க. அதில் ஒரு இடம் என்ன அப்படின்னா ஒடிசா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இதில் மாஸ் நெஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னடா மாஸ் நெஸ்டிங் இல்லைன்னா அரிபடா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன மாஸ் நெஸ்டிங் அப்படின்னா, அந்த கடலில் இருக்கிற எல்லா ஃபீமேல் டாட்டாய்ஸுமே டயத்தில் சைமல்டேனியஸாக வருமாமா. கடல் ஓரத்தில் வந்து எல்லா டாட்டாய்ஸுமே முட்டை இட்டுட்டு திருப்பி போகுமாமா. சரிங்களா, அது வந்து அந்த ஒரு பீச்சில் மட்டும் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வெரைட்டிக்கு பேர் என்ன? அரிபடா. சரிங்களா, அடுத்தது செக்ஷன் 2 போகலாமா. செக்ஷன் 1 புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். செக்ஷன் 2க்கு போகலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் ஜான்வரி அண்ட் மார்ச் ஃபீமேல் ஆலிவ் ரிட்லே கம் அஷோர் அண்ட் நைட் டு லே தேர் எக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வரைபடத்தில் பாருங்கள், இங்கே ஒரு பிக்சர் இருக்கா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம். ஓகேங்களா, அந்த ஃபீமேல் மட்டும் வந்து கடல் ஓரத்துக்கு வந்து முட்டை இட்டுட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் குவைட் அ ப்ராப்ளம் ஃபார் தெம் ஆஸ் டர்ட்டில்ஸ் front flippers enables it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஆலிவ் ரிட்லேக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, முன்னாடி இருக்கும் இல்லையா அந்த கால் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஃப்ளிப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ளிப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது வந்து தரையில் அவங்களுக்கு நகர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா அது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த டர்ட்டில் ஹேஸ் டு ஹால் இட்ஸ் செல்ஃப் லெபாரஸ்லி ஆன் டு த பீச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஹால் அப்படின்றது புல் வித் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஹால்க்கு அர்த்தம் என்னென்னா அது ரொம்ப கடினப்பட்டு டர்ட்டில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய எஃபர்ட்டை போட்டு அது வந்து பீச்சில் இருந்து கிளம்பி வரும். தென் இட் சூசஸ் அ ஸ்பாட் வெல் அவே ஃப்ரம் த ஹை டைட் லைன். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப கவனமாக ஒரு பகுதிக்கு போகும். ஓகேங்களா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ முன்னாடி இருக்க ஃப்ளிப்பர்ஸ் வந்து கடவுள் எப்படி படிச்சிருக்கான் அப்படின்னா, அந்த ஃப்ளிப்பர் வந்து கடலில் நீந்துற மாதிரி தான் படிச்சிருக்கா. ஆனால் முட்டை இடுறதுக்கு அது கடலுக்கு பக்கத்தில் இருக்க மணலுக்கு தான் வந்தாகணும். அது ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் வந்தாகணும். அது பாட்டுக்கு பக்கத்தில் முட்டை இட்டுட்டு போயிடுச்சுன்னா கடல் அலை வந்து அந்த முட்டையை வந்து அடிச்சுட்டு போகும் இல்லையா. ஸோ அந்த ஹை டைடு வந்து அந்த முட்டையை அடிச்சுட்டு போகாத ஒரு இடத்த பார்த்து அது கொஞ்சம் தூரமாக போய் முட்டை இடுமாமா. ஓகே, ஹியர் இட் ஸ்கூப்ஸ் அவுட் அ நெஸ்ட் கேவிட்டி 45
சென்டிமீட்டர் டீப். ஓகேங்களா, ஜஸ்ட் லைக் தட் முட்டையெல்லாம் அது இடாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா நெஸ்ட் மாதிரி மண்ணை தோண்டி கீழே தோன்றது டீப்னா 45 சென்டிமீட்டர் தோண்டுமாமா. தோண்டிட்டு 100 முட்டை இடுமாமா. யோசிச்சு பாருங்கள், 100 முட்டை இடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈச் எக் இஸ் இந்த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் அ டேபிள் டென்னிஸ் பால் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு முட்டையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ஆல் த எக்ஸ் ஆர் லேட் த டர்ட்டில் ஃபில்ஸ் இன் த கேவிட்டி வித் இட்ஸ் then it camouflages the nest by tossing sand on it using its flippers. ஸோ அது எவ்வளோ விவரம் பாருங்கள். அது ஃபஸ்ட்டு அதை தோண்டி முட்டை இட்டுரும், 100 முட்டை இடும். முட்டை எடுத்த பிறகு அது எல்லாமே அந்த மணல் வந்து திருப்பி போட்டு அந்த முட்டை எல்லாமே புதைச்சி வச்சுருமாமா. ஸோ ஓகேங்களா, அது இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அது முட்டை இட்டுட்டு திருப்பி வந்து சீக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தி எக்ஸ் ஆர் லெஃப்ட் டு இன்குபேட் அண்டர் த வார்ம்த் ஆஃப் சன். நம்ம இதே இது கோழினா என்ன பண்ணுவோம், அது அடை காக்கும் இல்லையா? ஆனால் இந்த டேர்ட்டல்லாம் அடையெல்லாம் காக்காது போல். அதை அப்படியே விட்டுட்டு நீ சூரிய வெளிச்சத்துலேயே நீ வந்து அந்த வார்ம்த்துலேயே நீ வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இது திருப்பி போயிடும் போல் கடலுக்கு. சரிங்களா, இன் மெனி பிளேசஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் த லோக்கல் பீப்புள் ஃபாலோ த ட்ராக்ஸ் ஆஃப் த டர்ட்டில்ஸ் டு இட்ஸ் நெஸ்ட். தே கலெக்ட் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங். நிறைய இடத்துல உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே லோக்கல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து முட்டையிடுறதுக்காக வரும் இல்லையா? வர்ற பட்சத்தில் அதுக்கு பின்னாடியே போயிட்டு அது எங்கே முட்டையிடுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையிடுறது எல்லாத்தையும் இவங்க தோண்டி அந்த முட்டையை எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த முட்டையை வியாபாரம் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாக்கல்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ் டு டிக் அப் அண்ட் ஈட் த எக்ஸ் பை ஃபாலோயிங் த சென்ட் லெஃப்ட் பை த டர்ட்டில். இது போக ஜாக்கல் இருக்கு இல்லையா, ஜாக்கலும் டாகும் பிக்கும் இந்த மூணுமே என்ன பண்ணும் அப்படின்னா டர்ட்டிலோடைய வாசனை மோப்பாவை வச்சு கண்டுபிடிச்சி அது எங்கே போய் எங்கே முட்டை இட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதெல்லாம் டிக் பண்ணி அந்த முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்ருமோமா. ஓகேங்களா, தோஸ் எக்ஸ் தட் எஸ்கேப் சச் பீப்புள் அண்ட் ப்ரெடேட்டர்ஸ் ஹேட்ச் 45 to 60 days லேட்டர். மிச்சம் சில எக்ஸ் வந்து ப்ரெடேட்டர்ஸ். யார் இங்கே ப்ரெடேட்டர் அப்படின்னா மனுஷங்களும் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் நாயும் எடுத்துக்குது, ஜாக்கலும் எடுத்துக்குது, பன்னியும் எடுத்துக்குது. ஸோ இதை லெஃப்ட் ஓவர் முட்டை வந்து அது ஹேட்ச் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா 45 to 60 நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The hatching slash opens the leathery eggshell and help of a tiny egg tooth அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அந்த hatchling அப்படின்ற வார்த்தை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. hatchling வந்து என்ன பண்ணும் அப்படின்னா leathery eggshell வந்து இருக்குல்ல, எக்குக்கு ஷெல் இருக்குல்ல, அது வந்து லெதர் மாதிரி ஆயிருமாமா. அதை வந்து திறந்துக்கிட்டு அவங்க வந்து வெளில வருவாங்க with the help of a tiny egg tooth அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் லைக் a razor blade at the tip of the hatchling snout. When most of the eggs have hatched, the hatchling pushes themselves upward through a sand and emerges on the surface of the beach. ஸோ வரும்போதே அந்த சின்ன முட்டைகள்லேருந்து வரக்கூடிய அந்த ஹேட்ச்லிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அது தன்னைத்தானே புஷ் பண்ணிட்டு அந்த மண்ணில் இருந்து அது வெளில வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஹியர் தே மேக் அ ஹரி டேஷ் டு த சி. அங்கே இருந்து டைரெக்டாக அது மணலில் இருந்து அது புதஞ்சு தானே வச்சுருக்கோம், புதஞ்சில் இருந்து வெளியில் வந்து அந்த மண்ணில் இருந்து அதுக்கப்புறம் அப்படியே அவங்க வந்து சீக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஃபீமேல் ஆலிவ் ரிட்லே கம் அஷூர் அட் த நைட்ஸ் டு லே. கரெக்டாக நைட்டு தானே அது வரும், அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகேங்களா, நைட் டைமில் மட்டும்தான் அது வந்து லே எக்ஸ் பண்ணுறதுக்காக வரும். த எக்ஸ் ஆஃப் அன் ஆலிவ் ரிட்லே ஆர் இந்த ஷேப் ஆஃப் அ சைஸ் ஆஃப் அ கிரிக்கெட் பால். கிரிக்கெட் பால் சைஸ்லேயே அங்கே இருக்குது? கிடையவே கிடையாது, அது வந்து டென்னிஸ் பால் சைஸில் இருக்குது. சரிங்களா, ரிட்லே கம்ஸ் டு லே தேர் எக் இந்த மந்த் ஆஃப் ஜான்வரி அப்படின்னா ஆமாங்க, ஜான்வரிலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் வரும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, த டர்ட்டில்ஸ் யூஸ் தேர் ஃப்ளிப்பர்ஸ் அண்ட் மேக் அ ஹாலோ ஃபார் தேர் நெஸ்ட்டு. ஃப்ளிப்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஹாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. ஃப்ளிப்பர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, த டர்ட்டில்ஸ் ஹேஸ் டு ஹால் இட்ஸ் எஃப் லெபாரஸ்லி அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் அடுத்தது வந்து த ஹேட்ச்லிங்ஸ் யூஸ் அ டைனி எக் டூத் டு கம் அவுட் ஆஃப் த எக்ஸ். ஆமாங்க, தே வந்து டைனி எக் டூத் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து வெளில வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே டூ யூ நோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தெர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் sea turtles biology. Okay, the temperature inside the egg determines the sex of the embryo while it is growing அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு சூப்பரான ஒரு
விஷயம் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் வச்சு அது என்ன ஆணா பெண்ணா அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த டெம்பரேச்சர் இன்சைடு த எக், ஓகேக்கா, முட்டைக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் வச்சு தான் அது வந்து அந்த எம்ப்ரியோ வந்து என்னவா க்ரோ ஆகும், ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. when the egg develops at 27 degree to 28 டிகிரியில் இருந்ததுன்னா மேல் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே வந்து 30 டிகிரி இருந்ததுன்னா ஃபீமேல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஈக்குவல் மிக்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் hatchling is produced only when the eggs incubate at precisely 29 to 30 டிகிரி செல்சியஸ் இருந்ததுன்னா ஒரு 100 முட்டை அப்படின்னா அந்த 100 முட்டையில் வந்து பாதி ஆணாவும் இருக்கலாம், பாதி ஃபீமேலாகவும் இருக்கணும். எப்போ அப்படின்னா 29 to 30 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? அடுத்த செக்ஷன் போகலாமா? அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, many of these tiny hatchlings which weigh less than 20 grams each will not even reach the sea அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சின்னோண்ட ஆமை, அந்த ஆமை அப்போ தான் மண்ணில் இருந்து வெளில வருது, அது அப்படியே நீந்தி போகணும் கடலுக்கு. அதே வந்து சின்னதாக இருந்தது அப்படின்னா 20 கிராம்ஸ்க்கு கீழே இருந்ததுன்னா அந்த ஆமையால் நீந்தி போக முடியாதாம்மா கடலுக்கு. they will fall prey to crabs or birds even before they reach the water. ஓகேங்களா? அப்போது அங்கே வந்து என்ன ஆகும், அதால் கடலுக்கு போக முடியாது. அப்போ நண்டு இருக்கும் இல்லையா, நண்டு அதை எடுத்து சாப்பிட்டுக்குமா, பறவைகள் அதை எடுத்து சாப்பிட்டுக்குமா. ஓகேங்களா? most of those that do not make it into water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. எடுத்தோடனே அதனால் ஃபுல்லாக கடலுக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஓகேங்களா? அப்போ வந்து கொஞ்ச நாள்லே வந்து அந்த ப்ரெடேட்டர்ஸ் எல்லாம் அதை சாப்பிட்ருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சயின்டிஸ்ட் எஸ்டிமேட்ஸ் தட் ஒன்லி 1 in every 1000 hatchling becomes an adult அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒன்று மட்டும் தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அடல்ட்டாக மாறும், மற்றது எல்லாமே ப்ரெடேட்டர்ஸ் வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep these species going through sea turtles lays so many eggs அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. After many years of swimming in the open ocean, the female hatchling then have become adults, return to the same beach where they were born. ஓகேங்களா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஸ்விம் பண்ணி பழகினதுக்கப்புறம் அது பெருசாகி அது எங்கே வளர்ந்துச்சோ அதே இடத்துல திருப்பி அந்த ஃபீமேல் டர்ட்டில் வந்து முட்டையிடுறதுக்கு வருமாமா. ஓகேங்களா? they come there to lay their own eggs. However, they manage to find the place after so many years in the sea is the one of many mysteries of their fascinating reptiles அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி தான் இருந்த இடத்துக்கே திருப்பி கண்டுபிடிச்சி, தான் பிறந்த இடத்துக்கே திருப்பி கண்டுபிடிச்சி போய் அதே இடத்துல முட்டை இடுதோ அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அதுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? sea turtles are among the many wonderful creatures we share this planet with. ஓகேங்களா? ஸோ sea turtleஸுமே ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு திங் இந்த பிளானட்டில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. they have survived natural dangers for millions of years. ஓகேங்களா? கடலில் நிறைய சீற்றங்கள்லாம் இருந்திருக்கு, ஆனாலுமே அது வந்து millions of years வந்து சர்வைவ் பண்ணியிருக்கு. பட் sadly human activities during the last few decades have put them in grave danger. கடல் சீற்றத்தெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாமே தாண்டி வந்துருச்சு, ஆனால் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்கள வந்து இப்போது கிரேவ் டேஞ்சரில் இருக்குது. ஓகே, தவிர்க்க முடியாத ஒரு டேஞ்சரில் இருக்குது ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. there are many factors that threaten their survival. people hunt them for their meat and collect their eggs. ஓகேங்களா? அவங்கள வந்து பீப்புள் வந்து ஹண்ட் பண்ணுறாங்க, எதுக்காக அப்படின்னா அதோட மீட்டுக்காகவும் முட்டைக்காகவும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் they are accidentally trapped in the nest of motor boats. மோட்டர் போட்டோட நெஸ்ட் எல்லாத்துலேயும் கூட அவங்க மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் லைக் பொல்யூஷன், டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக் இன்டு ஓஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அந்த நெஸ்டிங் பீச்சஸ் ஆல்சோ ஹர்ட் தேர் சர்வைவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன ப்ராப்ளம் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க? பொல்யூஷன். ஓகேங்க, நீங்கள் பிளாஸ்டிக்கை கொண்டு போய் ஓஷனில் போடுறதும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பீச்சு நெஸ்டிங் டைம் பண்ணுறப்போ வந்து அதில் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்ததுன்னா அதனால நெஸ்டிங் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? only by systematically tackling these problems and removing these threats
we can ensure that sea turtles will continue to exist in the years to come அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதை சிஸ்டமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணாதான் அந்த சீ டர்ட்டில் வந்து கண்டினியூவாக இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எழுதுனது யார் அப்படின்னா ஷேகர் டட்டாட்ரி அப்படின்ற ஒருத்தர். சரிங்களா மக்களே, இதுதான் இந்த லெசனில் அவங்க கொடுத்துருக்காங்க. புக் பேக்கில் கொடுத்துருக்க இது என்ன அப்படின்றது பார்த்துருவோம். இங்கே வாங்க. ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த டேஷ் இஸ் த பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் ஆஃப் த டாட்டாயிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் இங்கே வந்து டாட்டாயிஸ்க்கு ரிலேட்டிவ் என்ன அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எடுத்தோடனே அதை தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. டாட்டல் however not many know that இது வந்து மரைன் ரிலேட்டிவ் வந்து சீ டர்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டாட்டாயிஸ்க்கு ரிலேட்டிவ் யார் அப்படின்னா நம்மளோட டர்ட்டில் தான். இன் இந்தியாஸ் கோஸ்டல் வாட்டர் we can see a species of dash அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கோஸ்டல் வாட்டரில் எதோட ஸ்பீசிஸை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா சீ டர்ட்டில்ஸோட ஸ்பீசிஸை தான் பார்க்க முடியும். ஓகேங்களா, சீ டர்ட்டில்ஸ் கம் டு த ஷோர் டு எதுக்காக அவங்க ஷோருக்கு வருவாங்க? முட்டை இடுறதுக்கு. ஸோ லே எக்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது இட் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் சீ டர்ட்டில்ஸ் டு கம் அஷோர் பிகாஸ் தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு வாக் ஆன் த சாண்ட். தே டோன்ட் ஹாவ் நோ தேர் வே டு த ஷோர். அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் ஹண்ட் தம். என்ன ப்ராப்ளம் அவங்க வந்து கடலில் இருந்து ஷோருக்கு வரணும்னா அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு வாக் ஆன் த சாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடவுள் அவங்களுக்கு படிச்சிருக்க ஃப்ளிப்பர் வந்து அவங்கள வந்து கடலில் நீந்துறதுக்கு தான் படிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அது பயங்கர ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் அது வந்து தாண்டி வந்து சாண்டுக்கு வந்து முட்டையிடும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, டர்ட்டில்ஸ் ஃப்ளிப்பர் ஹெல்ப் டு எதுக்காக அந்த ஃப்ளிப்பர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஸ்விம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சீ டர்ட்டில் டர்ன்ஸ் camouflage its nest by tossing sand on it to எதுக்காக camouflage பண்ணி அது முட்டை இட்டுட்டு கடைசியில் அந்த இடத்துல முட்டை இடாத மாதிரி அது camouflage பண்ணுது. எதுக்காக அப்படின்னா அந்த முட்டையை வந்து இன்குபேட் பண்ணுறதுக்காகவும் சரி ப்ரெடேட்டர்ஸில் இருந்து ஹைட் பண்ணுறதுக்குமே சரி கீப் த ஹேச்லிங் சேஃப். இதில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைட் த இன்குபேட் எக் இந்த வார்ம்த் ஆஃப் த சன். மற்ற எல்லா இனமுமே உட்கார்ந்தே அதை வந்து இன்குபேட் பண்ணும். ஆனால் இது வந்து இன்குபேட் பண்ணுறது டைரெக்டாக வார்ம்த் ஆஃப் த சன் தான், சன்னோட சூரிய வெளிச்சத்தால் தான் இதுக்கு இன்குபேட் பண்ணும். அதனால முட்டையை வந்து தோண்டி அது வந்து இதில் வைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் ஏங்க சீ டர்ட்டில் தான் ஆன்சர். செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா we can speak பி சீ டர்ட்டில்ஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா, தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா முட்டை இடுறதுக்கு வரும் பி தான் ஆன்சர். இட் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் சீ டர்ட்டில்ஸ் டு கம் அஷோர் பிகாஸ் ஏ தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது டர்ட்டில் ஃப்ளிப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்விம் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணும். 5A தான் ஆன்சர். அடுத்தது 6B தான் ஆன்சர். சரிங்களா மக்களே, ஸோ இதுதான் வந்து ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டோட ஆன்சர். ஓகேங்களா, இங்கே வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க fill in the blanks with the words that convey the correct meaning of the sentences. ஓகேங்களா, இங்கே கரெக்டாக மீனிங் கொடுக்குற சென்டென்சஸோட வார்த்தைகள் எல்லாம் இங்கே எடுத்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைனி ஹேச்லிங்ஸ் ஃபால் ப்ரே டு மெனி ப்ரெடேட்டர்ஸ். இந்த இடத்துல PRAY இருக்குது, PREY இருக்குது. PRAY அப்படின்னா சாமி கும்பிடுறது. ஓகேங்களா, PREY அப்படின்னா இரையாகிறது. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக என்ன வரும் அப்படின்னா PREY அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா, சீ டர்ட்டில்ஸ் லிவ் தேர் டேஷ் லைஃப் இன் த சீ அப்படின்னா ஹோல் HOLE அப்படின்னா இந்த இடத்துல HOLEனா ஓட்டை அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, WHOLE அப்படின்னா முழு வாழ்க்கை அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்களுக்கு நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும்? WHOLE தான் வரும். சரிங்களா, அடுத்தது த டர்ட்டில்ஸ் கம் அஷோர் ஒன்லி டூரிங் த நைட்டு. ஓகே, NIGHT. ஓகேங்களா, அதுதான் நைட் டயத்தில் தான் வந்து டர்ட்டில்ஸ் வந்து ஷோருக்கு வரும். KNIGHT வந்து ஷோல்ஜர் அப்படின்றது அர்த்தம். ஸோ அது இங்கே சூட் ஆகாது. அடுத்தது த ப்ரெடேட்டர்ஸ் ஃபாலோ த டேஷ் ஆஃப் த டர்ட்டில்ஸ் டு ஈட் தேர் எக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரெடேட்டர்ஸ் அந்த நம்ம சொல்லியிருக்காங்களா ஜாக்கலு இதெல்லாம் நாய் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அதோட சென்ட்டு அதோட மோப்ப ஸ்மெல் இருக்கு இல்லையா, அப்போ ஸ்மெல்லுக்கு இங்கே என்ன வருது? SENTனா அனுப்புறது. இன்னொரு சென்ட்டு SENTனா தான் வந்து அதோட ஸ்மெல் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆன்சர் என்னென்னா SENT. ஓகேங்களா, த ஃபீமேல் டர்ட்டில்ஸ் லே எக்ஸ் அண்ட் கோ பேக் டு த எங்கே SEA தான் ஆன்சர். ஓகேங்களா, SEE வந்து பார்க்குறது. ஸோ ஆன்சர் வந்து SEA தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.